பேக் டிபி ட்ரீஸ், ட்ரீஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ரெக்கர்ஷனோட பேசிக்ஸ் சொல்றதுக்காக I'll just solve this problem. Write the recursive implementation of the factorial function. Font size ஓகேவா தெரியுதா anyone? தெரியுது. Okay. So write the recursive implementation of the factorial function. Recall that n factorial equals to 1 into 2 into n வரைக்கும் போகும். With a special case that 0 factorial equals 1. So I'll go to this whiteboard. So before jumping into solving the problem, நான் வந்து உங்களுக்கு ரெக்கர்ஷன் டெம்ப்ளேட் வந்து சொல்லிடுறேன். இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எந்த ரெக்கர்ஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஜஸ்ட் பை ஃபில்லிங் இன் தி டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் டெம்ப்ளேட்டை கோட் பண்ணிட்டு ப்ராப்ளமை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க பேராமீட்டர்ஸ் வந்து இந்த டெம்ப்ளேட்குள்ளே போட்டிங்கனாலே இந்த டெம்ப்ளேட்டை வச்சு உங்களால் ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கர்ஷன் ப்ராப்ளம்ஸும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த டெம்ப்ளேட் என்னன்னா, let's say we have a function named func here. So நம்ம டெம்ப்ளேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள 2 கீஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா பேஸ் கேஸ் அண்ட் a recursive case. ஸோ பேஸ் கேஸ் தான் என்னன்னா, நம்ம ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஃபங்க்குங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ நமக்கு தேவையான டிசைர்ட் அவுட்புட் கிடைக்குதோ அப்போ வந்து பேஸ் கேஸை கால் பண்ணி நம்ம எண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபேக்டோரியல் ப்ராப்ளம் இல்லையா, நமக்கு தேவையான நமக்கு வந்து 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4லேருந்து 3 வருவோம், 3லேருந்து 2 வருவோம், 2லேருந்து 1 வருவோம். 1க்கு அப்புறம் அவ்வளோதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சது, நமக்கு தேவையான ஃபேக்டோரியல் கிடைச்சிரும். ஸோ 1ல தான் இந்த ரெக்கர்ஷன் எண்ட் ஆகணும்னு சொல்றதை வந்து நம்ம பேஸ் கேஸில் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரெக்கர்ஷனை எண்ட் பண்ணுவோம். இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ தான் வந்து நம்ம ஃபைனல் ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணுவோம். ரெக்கர்சிவ் கேஸ்னா என்னன்னா, அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணுற இடம். ஃபங்க் அப்படின்னு போட்டு அந்த ஃபங்க்ஷனே நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இங்கேயும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்ஷனோட டெம்ப்ளேட். சே ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஜென்ரலாக ஒரு எப்படி வந்து ஒரு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு மெமரி ஸ்டாக் எக்ஸாம்பிள் மாதிரி தரேன். சரி, இங்கே வந்து நான் ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். லெட்ஸ் நேம் இட் மெம் ஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோன்னே ஃபங்க் அப்படின்னு உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேஸ் கேஸ் மீட் பண்ணிருச்சா அப்படின்னு செக் பண்ணும். மீட் பண்ணலைன்னா திரும்பி இந்த ஃபங்க்ஷன் வந்து அதுவே அதை கால் பண்ணிக்கும். ஸோ திரும்பி வந்து ஃபங்க் அப்படின்னு கால் பண்ணிடும். தேர்ட் டைமும் உள்ள வந்து பார்க்குறப்போ தேர்ட் டைமும் நமக்கு வந்து பேஸ் கேஸ் மீட் ஆகலை, நம்ம இன்னும் ரெக்கர்சிவ் கேஸில் தான் இருக்கோம், எனக்கு இன்னும் ஏதோ ஆட் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் ஏதோ சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு பேஸ் கேஸ் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னா திருப்பி வந்து அந்த ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணிக்கும். ஸோ திருப்பி வந்து அந்த மெமரி ஸ்டாக்குக்குள்ள ஃபங்க்குங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும், திருப்பி உள்ள போகும். இப்போ இந்த தடவை நமக்கு வந்து பேஸ் கேஸ் மீட் ஆயிருக்கு. சே ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி வச்சுப்போம். நமக்கு தேவையான இஃப் n ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு தேவையான டிசைர் ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரிட்டர்ன் n அப்படின்னு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது ப்ரீவியஸாக ஒரு ஃபங்க்ஷன் கால் இருந்திருக்கும்ல, அதுக்கு போய் அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து டெலீட் ஆயிரும். அப்புறம் இப்போ நம்ம கையில் இப்போ இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும்ல,
ப்ரீவியஸாக நம்ம ரிட்டர்ன் பண்ண வேல்யூ, அதுவும் வந்து பேஸ் கேஸ் மீட் ஆயிடுச்சுங்கிறதுனால அது திருப்பி வந்து அதுக்கு மேலே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுவும் டெலீட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி டெலீட் ஆகிட்டே வந்து கடைசியாக லைக் இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த இடத்துல ஒரு ஆன்சர் இருக்கும், அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். லைக் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்ஷனோட பேசிக்ஸ். இப்படி தான் வந்து ரெக்கர்ஷன் ஒர்க் ஆகும். இந்த டெம்ப்ளேட்ல இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? பேஸ் கேஸ்னா என்ன, ரெக்கர்சிவ் கேஸ்னா என்ன, அதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஜஸ்ட் ஃபர்கெட் திஸ் மெமரி ஸ்டாக் திங். இட்ஸ் டூ மச் ஸ்கோப் ஃபார் வெபினார், பட் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொன்னேன். இந்த டெம்ப்ளேட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? இல்லைண்ணா டவுட் இருக்குது. இல்லைன்னாச்சும் போடுங்கடா. இல்லைண்ணா. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கோடுக்கு போயிடலாம். ஃபேக்டோரியல் எப்படி கோட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். யா, write a recursive implementation of the factorial function. Recall that n factorial equals 1 into 2 into until n. ஸோ நான் யூஸ் பண்ண அதே டெம்ப்ளேட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து இப்போ இனிஷியலாக இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது நம்மளோட எண் வந்து 4ல் இருக்கும், நம்மளோட ரிசல்ட் வந்து 1ல் இருக்கும். ஏன் 0 வைக்கிறதுக்கு பதிலாக 1 வச்சிருக்கேன் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் 0ல் பண்ணுறப்போ அது திரும்ப திரும்ப 0 தான் கொடுத்துட்டு இருக்கோம். பட் வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணுறப்போ தான் வில் பி கெட்டிங் தி ஆக்சுவல் ஃபேக்டோரியல். அதனால நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம ரெக்கர்ஷனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. என் வந்து 4, ரிசல்ட் வந்து 1. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பேஸ் கேஸ் என் வந்து 4ல் இருக்குது. பேஸ் கேஸ் செக் பண்ணும் n is equal to 1 அப்படின்னு. இல்லை. ஸோ நம்ம ரெக்கர்சிவ் கேஸுக்கு போயிடுவோம். இப்போ வந்து நம்ம n மைனஸ் பண்ணுறோம். ஸோ அது திருப்பி உள்ளே போய் கால் பண்ணுறப்போ இப்போ n வந்து 3, ரிசல்ட் வந்து ரிசல்ட் இன்டூ இதுக்கு முன்னாடி இருந்த எண், அதாவது 4. ஸோ 1 into 4 அப்படின்னு சொல்லும். ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஸோ இப்போ வந்து n is equal to 2 ஆயிரும். இதுக்கு முன்னாடி n 4 இருந்தது, அப்புறம் 3 ஆச்சு, இப்போ n 2 ஆயிரும். ரிசல்ட் வந்து நம்ம கிட்ட திருப்பி திருப்பி மல்டிப்ளை பண்ணிட்டே வந்ததுனால நம்ம கிட்ட 24 இருக்கும். இப்பவும் நம்ம n வந்து 1 இல்லை. ஸோ உள்ள திருப்பி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் n-1 பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ செக் பண்ணி பார்க்குறப்போ நம்ம கிட்ட 1 இருக்கும். நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்போ நம்ம ரிசல்ட் வந்து 24 இருக்கும். ஸோ பேஸ் கேஸ் மீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபேக்டோரியல் பார்த்தோம்னா அது வந்து 24. ஸோ திஸ் கிவ்ஸ் தி ஃபேக்டோரியல். ஸோ இது ரன் பண்ணால் வில் பி ஹேவிங் 24 as தி ஆன்சர். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எப்படி வேல்யூ சேஞ்ச் ஆகுது அதில்? Okay, I just want to know like where you guys are standing in recursion and backtracking, so that like எந்த மாதிரி ஸ்கோப் ஏற்றலாம், அவர் எந்த மாதிரி ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டி ஏற்றலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரெக்கர்ஷன் பற்றி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கா ஆல்ரெடி? ஓகே, 20 பேட்ச், 18 பேட்ச்ல, 19 பேட்ச்ல? ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ரெக்கர்ஷனோட பேசிக்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் எல்லா ரெக்கர்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஆஸ் இன் இந்த பேஸ் கேஸ் ரெக்கர்சிவ் கேஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் எல்லா ரெக்கர்ஷன் ப்ராப்ளம்ஸும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு பேக் ட்ராக்கிங். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வேணும்னா இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள்.
அவர் ஜஸ்ட் லீட் கோடு போய் டேக்ஸ்ல வந்து நீங்க ரெக்கர்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ட்ராப் தி லிங்க். லீட் கோட்ல ரெக்கர்ஷன் டேக்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன் டு பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட். ஸோ பேக் ட்ராக்கிங்க்கும் ரெக்கர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதே தான், நம்ம அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே தான் இருப்போம். பட் பேக் ட்ராக்கிங்ல வில் பி ஜென்ரேட்டிங் ஆல் த பாசிபிலிட்டிஸ். அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பெர்முடேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், காம்பினேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், சப்ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணணும், சப்செட் ஜென்ரேட் பண்ணணும், எனக்கு வந்து எல்லா காம்பினேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம ரெக்கர்ஷன்ல என்ன யூஸ் பண்ணோம், என்ன என்ன ஜென்ரேட் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டிஜிட் அவுட்புட், ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு பூலியன் வேல்யூ, ஒரு மினிமம் மேக்ஸிமம், அந்த மாதிரி இதுதான் வந்து ரெக்கர்ஷன்ல ஜென்ரேட் பண்ணுவோம். பேக் ட்ராக்கிங்ல வந்து வி ஜென்ரேட்டிங் ஆல் தி பாசிபிலிட்டிஸ். ஸோ பேக் ட்ராக்கிங்கோட டெம்ப்ளேட்லையும் அந்த ரெக்கர்ஷனுக்கு இருந்த அதே ரெண்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் தான், பேஸ் கேஸ் அண்ட் ரெக்கர்சிவ் கேஸ். பட் இதுல ஒரு ஹேக் என்னன்னா, நீங்க வந்து இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு எல்லா பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம்ஸும் வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையே வந்து நீங்க டைனமிக் ப்ரோக்ராமிங் மெமோரைசேஷனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது என்னன்னு நம்ம ஆஸ் அன் நாளைக்கு இருக்க வெபினார்ல பார்ப்போம். பட் டுடே வந்து இந்த மூணு கீஸ் வச்சு நீங்க ஒரு பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், ஜென்ரேட் லிஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 கீஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சாய்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ அதோட யூஸ் கேஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ ப்ராப்ளம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ப்ராப்ளம்ல நம்ம டெம்ப்ளேட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல எப்படி பேக் ட்ராக்கிங் ஒர்க் ஆகுது அண்ட் அது வந்து எப்படி அந்த அந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கால் ஆகுதுங்கிறதும் நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? பேக் ட்ராக்கிங்க்கும் ரெக்கர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதில்? ஒன் ஓகே. So let's solve one of the lead code problems here. Given an array nums of distinct integer, return all the possible permutations. You can return the answer in any order. Permutations, I hope you all know what permutations is. இப்போ nums is equal to 1 2 3 1 2 3 1 3 2 2 1 3 2 3 1 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்முடேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதா வந்து இந்த ப்ராப்ளமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரெக்கர்ஷன் டெம்ப்ளேட் வந்து எப்படி ஒரு பேஸ் கேஸ், ஒரு ரெக்கர்சிவ் கேஸ் இருக்கோ, பேக் ட்ராக்கிங்கோட டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி இருக்கும். வி ஹாவ் அவர் கோல், வி ஹாவ் அவர் சாய்ஸ், வி ஹாவ் அவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டோ ஒரு காம்பினேஷன்ஸோ என்னமோ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் பேக் ட்ராக்கிங்கோட டெம்ப்ளேட். நமக்கு தேவையான அவுட்புட் என்ன? ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். அதாச்சும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நிறைய லிஸ்ட் இருக்கணும், ஒவ்வொரு லிஸ்ட்டும் ஒவ்வொரு பெர்முடேஷன். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இது, நம்மளோட பாத் இது. இதுல வந்து இது வந்து மோஸ்ட் 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இது சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த ரெஸ் அண்ட் கரண்ட் பாத் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இதை நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு கூட நீங்க அடுத்தடுத்து டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமா இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேஸ் டெம்ப்ளேட். நான் அதை ஷேர் பண்றேன், இந்த கோலாப் எல்லா மெட்டீரியல்ஸும் ஷேர் பண்றேன். ஸோ இது முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வில் பி ஃபில்லிங் அப் தி சாய்ஸ். ஸோ I go to the whiteboard here. So given an array of nums of distinct numbers,
return all the possible permutations. You can return the answer in any order. So we have 1 2 3 here. இதுல வந்து we have to generate 1 3 2 1 2 3 1 3 2 2 1 3 2 3 1 3 1 2 3 2 1. இது எப்படி ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கர்ஷன் டெம்ப்ளேட்டே எடுத்துக்கோமே. we have base case. அதாச்சும் ஒரு இடத்துல இது போய் முட்டி எண்ட் ஆகணும். அந்த எண்ட் ஆகிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரா சொல்ல முடியுமா? லைக் இங்க வந்து என்ன பேஸ் கேஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு. ஐ கெஸ் தி ப்ரெசன்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் வில் பி நோட்டிங் லைக் யாரெல்லாம் ஆக்டிவா சேட் பண்றாங்க, இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஃபாசிஎட்டி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வில் பி ஹேவிங் ஷவுட் அவுட் அண்ட் சம் பெர்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் பி இன்டராக்டிவ். ஆன்சர் பண்ணீங்கன்னா there will be some perks. ஜஸ்ட் ட்ரை பண்ணாலே போதும், நீங்க அப்ரோச் சொன்னாலே போதும். இங்க பேஸ் கேஸ் என்னவா இருக்கலாம்? பூபாலன் சொல்ல முடியுமா? ஓகே. ஹலோ. ஸோ இங்கே பேஸ் கேஸ் லைக் ஹூஸ் டாக்கிங்? அண்ணா பூபாலன். இந்த பெர்முடேஷன்ஸ்ல வந்து பேஸ் கேஸ் என்னன்னு சொல்ல முடியுமா பேக் ட்ராக்கிங் ஃபங்க்ஷன்ல? ஸோ நம்ம பேக் ட்ராக்கிங் ஃபங்க்ஷன் வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் த பர்டிகுலர் பாத் வாட் வி ஹேவ் டிராவர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த ஒரிஜினல் அரே வாட் வி ஆர் டிராவர்ஸ். ஸோ அது ரெண்டும் லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா and then if you are maintaining some list, so we need to check whether any duplicates is present or not. Probably irukadu. நம்ம ஸ்ட்ரைட்டா global list append பண்ணிட்டு we proceed forward. Right. Number of combinations, visiting all three values 3 times, right? Yeah, almost right. But the thing is, எப்போ வந்து நமக்கு நம்ம கையில வச்சிருக்கிற அந்த லிஸ்டோட லென்த் வந்து 3 ஆகுதோ, 3னா என்ன, அந்த நம்ஸோட லென்த் வந்து 3. எப்போ நமக்கு கையில இருக்கிற அந்த கரண்ட் பாத்தோட லென்த் வந்து 3 ஆகுதோ அதுதான் நமக்கு இங்க பேஸ் கேஸ். அங்க நம்ம இந்த பேக் ட்ராக்கிங் ஃபங்க்ஷனை எண்ட் பண்ணிட்டு இப்போ கரண்டா என்ன நம்ம பார்த்துருக்கோ அதை வந்து ரெஸ்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ள போடுறோம். ஸோ வி ஹாவ் ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் அண்ட் இந்த ஒவ்வொரு பாத்தும் வந்து லெட்ஸ் சே கரண்ட் பாத், இதுவும் ஒரு கரண்ட் பாத். ஸோ எப்போ வந்து இதோட லென்த் 3 ஆகுதோ அப்போ வந்து இதை எடுத்து நம்ம ரெஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ரெஸ்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் 1. இப்போ லென்த் 1ல இருக்கு. இப்போ லென்த் 1ல இருக்கு. அப்புறம் வந்து இது பிரான்ச் அவுட் ஆகும், லென்த் 2ல இருக்கு. அப்புறம் இது பிரான்ச் அவுட் ஆகி லென்த் 3ல இருக்கு. இங்க நீங்க ஒரு கண்டிஷன் பாத்தீங்கன்னா 1 வந்து நம்ம திரும்பி வந்து நம்ம கரண்ட் பாத்துக்குள்ள ஆட் பண்ணவே மாட்டோம். ஸோ அதுதான் வந்து ஒரு சாய்ஸ். ஸோ இந்த சாய்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் கிளியர்னா நான் ப்ரோக்ராமேட்டிக்கலா பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஆமா இல்லைன்னாச்சும் போடுங்க. சரி, ஓகே. ஸோ வி ஹாவ் அவர் கோல், அவர் சாய்ஸ், அவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம நம்ஸ்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்து அதை கரண்ட் பாத்தோட காம்ப்ரிஹெண்ட் பண்றோம். ஸோ கரண்ட் பாத் வந்து எம்டியா இருக்குன்னா கரண்ட் பாத்தோட 1 அப்படின்னாக்குனா கரண்ட் பாத் இப்படி ஆகிரும். செகண்ட் டைம் இதோட 2 அப்படின்னு போட்டா கரண்ட் பாத் வந்து இப்படி ஆயிரும். ஸோ நம்ஸ்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்து கரண்ட் பாத்துக்குள்ள போடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சாய்ஸ். இதுல கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்க என்ன வச்சிருந்தோம், ஆல்ரெடி இருக்கிறது திரும்பி நம்ம ஆட் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ள போடுறோம். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ நாட் இன் கரண்ட் பாத்னா மட்டும் தான் இதை வந்து கரண்ட் பாத்தோட காம்ப்ரிஹெண்ட் பண்றோம். அண்ட் நம்ம வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்அப் பண்ணியாச்சு,
கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபில்அப் பண்ணியாச்சு. நவ் வி ஹாவ் கோல். கோல் என்ன சொன்னோம்? பூபாலன் சொன்ன மாதிரி எப்போ வந்து கையில இருக்கிற அந்த பாத்தோட லென்த்து நம்ஸோட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கோ, ரெஸ்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள அதை அப்பன் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ஃபைனலா இதெல்லாம் ரெக்கர்சிவா கால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து நமக்கு ரெஸ்ஸுங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணா வில் பி ஹேவிங் தி ஆன்சர் ஹியர் 1 2 3 1 3 2 2 1 3 அப்படின்னு பெர்முடேஷன்ஸ் வந்து we are able to generate the permutations. So இதை வந்து will run it. யா ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்க மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு ஜென்ரேட் அ லிஸ்ட் ஆஃப் பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் ஆர் ஆல் பாசிபிலிட்டிஸ். பேசிக்கா இதான் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வச்சே நீங்க எல்லா பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம்ஸும் நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வில் சால்வ் couple of 3 more problems too. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் புரியல ஆர் இதுல ஏதாச்சும் பர்டிகுலர் டவுட் இருக்கு? ஓகே, கிளியர். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம், காம்பினேஷன்ஸ். Given two integers n and k, return all the possible combinations of k numbers out of the range 1 to n. You may return the answer in any order. So இதோட மீனிங் என்னன்னா, we have a particular range like 1லேருந்து n-குள்ள. இங்க வந்து n 4ங்கிறதுனால 1லேருந்து 4-குள்ள நம்ம என்ன நம்பர்ஸ் வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்து 2-ஆ மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம பெர்முடேஷன்ஸ்ல பண்ண மாதிரி தான் நம்ஸ் வந்து இங்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ்க்கு மட்டும் நம்ஸ் 4. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ்க்கு மட்டும் n is equal to 4. ப்ரீவியஸ் சம்ல வந்து நம்ம நம்ஸ் வந்து 1 2 3ன்னு இருந்துச்சு. இங்க வந்து லெட்ஸ் சே நம்ம நம்ஸ் வந்து 1 2 3 4, ஏன்னா n is equal to 4. ஸோ அதனால இதுல வந்து we have to generate combinations like combinations of length 2, ஏன்னா k is equal to 2. ஸோ 2 4 3 4 2 3 1 2 1 3 1 4 இதெல்லாம் வந்து காம்பினேஷன்ஸ். ஸோ இதை வந்து அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வில் சால்வ் இட். அதுக்கு முன்னாடி அதோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ வில் நோ ஹவு தி ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். We have n is equal to 4. We have k is equal to 2. ஸோ நம்ம நம்ஸ் வந்து 1 2 3 4 இதுல வந்து we have to generate a list of combinations. ஸோ இதுல வந்து பேஸ் கேஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஆஃபீஸ் பியர்ஸ் ப்ளீஸ் நோட் டவுன் தி பாயிண்ட்ஸ். இது ஆன்சர் பண்றவங்களுக்கு இதுல வந்து பேஸ் கேஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? எங்க போய் இந்த ரெகர்ஷன் ஃபங்க்ஷன் முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? பெர்முடேஷன்ஸ்ல லென்த் 3-ஆ இருக்கப்போ முடிஞ்சு. இதுல வந்து லைக் இதுல பேஸ் கேஸ் என்னவா இருக்கும்? லென்த் இஸ் ஈக்குவல் டு 2, ரைட்? யா, ரைட். அதான் லென்த். எப்போ வந்து நம்ம கையில இருக்கிற கரண்ட் பாத்தோட லென்த் வந்து 2-ஆ இருக்கோ அப்போ வந்து அதை ரெஸ்ஸுங்கிற லிஸ்ட்டுக்குள்ள நம்ம ஆட் பண்ணலாம். சரி, இங்க வந்து கரண்ட் பாத் வந்து லென்த் வந்து 1 தான். ஸோ நம்ம இன்னும் பேஸ் கேஸை மீட்டே பண்ணல. ஸோ அதனால திருப்பி நம்ம அந்த ரெகர்ஷன் ஃபங்க்ஷன், திருப்பி அந்த பேக் ட்ராக்கிங் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். இங்க வந்ததுக்கப்புறம் நம்மளோட கரண்ட் பாத்தோட லென்த் வந்து 2 ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெஸ்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள அதை போட போறோம்.
So we have an empty list called S here. ஸோ பேஸ் கேஸ் மீட் ஆகிறப்போலாம் வந்து நம்ம கையில் இருக்கிற கரண்ட் பார்ட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த ரெஸ்ட்டுங்கிற இதுக்குள்ளே நம்ம அப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபைனலி வி வில் பி ஹேவிங் அ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் லைக் திஸ். ஸோ இந்த ரெக்கர்ஷன் ட்ரீ வந்து கிளியர்னா வி குட் கோ டு தி ப்ரோக்ராமிங் பார்ட் ஆஃப் இட். அதே டெம்ப்ளேட் தான். உள்ளே வந்து நம்ம ஸ்டார்ட்டுங்கிற ஒரு வேல்யூ மட்டும் நம்ம உள்ளே போட போகிறோம். அதே ரெஸ்ட் தான், அதே கரண்ட் பார்ட் தான், அதே 3 கீஸ் கோல் சாய்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ். இப்போ வந்து உள்ள வந்து ஒரு ஒரு லைக் வில் பி பிக்கிங் லைக் இந்த நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 to 4ன்னு சொன்னாங்களே, 1 2 3 and 4 அப்படின்னு வில் பி பிக்கிங் லைக் ஸ்டார்ட்லேருந்து இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா லைக் இப்போ வந்து 1லேருந்து 4 வரைக்கும் போகும். அதில் ஒரு நம்பரை பிக் பண்ணி நம்ம கரண்ட் பாத்துக்குள்ளே போடுவோம். அப்புறம் I+1ன்னு மாற்றிடுவோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்த இடத்துலேருந்து திருப்பி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக I+1 இஸ் ஈக்குவல் டு I+1 அப்படின்னு போயிடும். ஸோ இப்போ வந்து உள்ளே வரப்போ ஸ்டார்ட் வந்து 0லேருந்து 1 ஆகிரும். ஸோ இது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு 2லேருந்து 4 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ டஸ் திஸ் மேக் சென்ஸ்? இது வந்து புரியுதா ஏன் வந்து நம்ம ஸ்டார்ட்னு ஒன்று பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம உள்ளே போடும்போது ஆல்ரெடி போட்டதை வந்து நம்ம போடக்கூடாது. ஆல்ரெடி கரண்ட் பாத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பரை வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது புரியுதா? ஆக்சுவலாக இது புரிஞ்சாதான் வில் பி கெட்டிங் லைக் டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு பேக் ட்ராக்கிங் ஒர்க்ஸ். அதனால கேட்குறேன். நோட் டவுன் தி பாயிண்ட்ஸ். லைக் சாட்ல இருக்கிற பீப்புள் ஆன்சர் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நோட் டவுன் தி பாயிண்ட்ஸ். இந்த ஸ்டார்ட் வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு புரியுதுல? Okay, I am assuming there isn't any doubts. Okay. ஸோ நம்ம சாய்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரெயின்ஸும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம கோலுக்கு போயிடலாம். அதாவது நம்ம பேஸ் கேஸுக்கு போயிடலாம். ஜஸ்ட் ரைட் இட் ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். வி ஹாவ் பேஸ் கேஸ், வி ஹாவ் ரிகர்சிவ் கேஸ். ஓகே, பிக் பண்ணியாச்சு. 1லேருந்து 4 வரைக்கும் ஏதோ ஒன்று பிக் பண்ணியாச்சு. கரண்ட் பாத் உள்ள போட்டாச்சு. இனிமே அங்கே அதுக்குள்ளே வந்து பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக I+1ன்னு ஒன்று பாஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் வந்து அப்டேட் ஆகி புதுசாக ஒரு லைக் அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ளே வந்து பார்த்துட்டே இருக்கும். எப்போ நம்ம கரண்ட் பாத்தோட லென்த் வந்து 2ஆக இருக்கோ, அதாவது K is equal to 2 இல்லையா? ஸோ எப்போ வந்து கரண்ட் பாத்தோட லென்த் 2ஆக இருக்கோ அப்போ வந்து ரெஸ்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டோட அதை வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது we will be having a list of list. அவங்க கேட்ட மாதிரியே லென்த் 2ல அண்ட் ரேஞ்ச் வந்து 1 to n. ஸோ இதை பிரிண்ட் பண்ணால் இதுதான் வந்து ஆன்சர். ஸோ லெட்ஸ் ரன் திஸ் ஆன் லீட் கோட். யா, பாஸ் ஆயிடுச்சு. ஸோ we'll solve a couple more problems. Then அதுக்கப்புறம் I'll teach you like basically how to study these algorithms using LeetCode. And LeetCodeல வந்து என்னென்ன famous interview questions or இந்த pattern எப்படி நம்ம recognize பண்றது அதெல்லாம் பார்க்கலாம். Or we'll just solve we'll solve a couple more problems, no issues. So subsets. We'll solve this one. Given an integer array nums of unique elements, return all the possible subsets, the power set. அதாவது the solution set must not contain duplicate subsets. Return the solution in any order. Subsetsனா என்னன்னா as same as the combinations தான். லைக் ஆஃப் டிஃபரண்ட் லென்த். இப்போ 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா 1 2 3 and 1 2 1 3 2 3
1 2 3 2 1 இருக்காது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட 1 2 இருக்கிறதுனால 2 1 வந்து இருக்காது. ஸோ அதனால தான் மஸ்ட் நாட் கண்டெயின் டூப்ளிகேட் சப்செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 3 நமக்கு ஆல்ரெடி இருக்கனால 3 2 இருக்காது. ஸோ தட்ஸ் ஹவு சப்செட்ஸ் ஒர்க். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். I'll again go to the tree traversal. அது முடிச்சுட்டு we'll go to the program. So we have nums is equal to 1 2 3 here. We have nums. லென்த் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஒவ்வொரு லென்த் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காம்பினேஷன்ஸ்ல வந்து நமக்கு ஃபிக்ஸட் லென்த் கே இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கே இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சப்செட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தான் வந்து ஒரு லென்த் கொடுக்கணும். கே இஸ் ஈக்குவல் டு 1 கே இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கே இஸ் ஈக்குவல் டு அந்த அரேயோட லென்த் பிளஸ் 1 வரைக்கும் நீங்க தான் கொடுக்கணும். ஸோ இப்போ 1 2 3னா எம்டி சப்செட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லென்த் 3 வரைக்கும் போகுது. ஸோ 0 1 2 3 வரைக்கும் நீங்க தான் அதை ஃபார் லூப்ல கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ லென்த் அரே 0 1 2 3. இதோட மீனிங் என்னன்னா 0 லென்த்ல இருக்க காம்பினேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், 1 லென்த்ல இருக்க காம்பினேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், 2 லென்த்ல இருக்கிற காம்பினேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், 3 லென்த்ல இருக்க காம்பினேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிட்டு நான் ரெஸ்ட்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ள அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும், அதை இன்சர்ட் பண்ணணும். அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து நான் லென்த் அரே போட்டேன். 0க்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி சப்செட் தான். 1க்கு வந்து வி ஸ்டார்ட் வித் 1, வி ஸ்டார்ட் வித் 2, வி ஸ்டார்ட் வித் 3. அது பை டிஃபால்ட்டாகவே அந்த கரண்ட் பார்ட் வந்து அதோட லென்த் 1 தான். ஸோ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெஸ்ட்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங். இந்த தடவை நம்மளோட டார்கெட் லென்த், அதாவது பேஸ் கேஸ் வந்து லென்த் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் உள்ள வந்து பார்க்குறோம். கையில் இருக்கிற கரண்ட் பாத்தோட லென்த் 1 தான், பத்தலை. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுறோம். கையில் இருக்கிற கரண்ட் பாத்தோட லென்த் 2. இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெஸ்ட்ங்கிற இதுக்குள்ளே போட்டுறோம். ஸோ மற்ற ட்ரீஸும் சேம் ஆஸ் தட், லைக் அது பிரான்ச் பண்ணி எப்போ வந்து நமக்கு லென்த்து அந்த பர்டிகுலர் கேக்கு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம ரெஸ்ட்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அப்பன் பண்ணிப்போம். we have one more length here. Length is equal to 3. எப்போ வந்து நமக்கு 1 2 3 1 3 2 2 1 3 3 1 2 இதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ரெஸ்ட்டுக்குள்ளே போட்டுப்போம். பட் ஆல் தீஸ் ஆர் சேம். ஏன்னு சொல்லுங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். anyone? Because the question doesn't want us to repeat the subsets, right? Like the elements of the subset will not be repeated. Right. Yeah, அதான் ஆன்சர். no repetitions. Right, அதான் ஆன்சர். ஸோ 1 2 3 சார்ட் பண்ணாலும் 1 2 3 தான், 2 1 3 சார்ட் பண்ணாலும் 1 2 3 தான், 2 3 1 சார்ட் பண்ணாலும் 1 2 3 தான். கொஸ்டின்ல வந்து சார்ட்டடாக தான் கேட்டிருக்காங்க, ஆக்சுவல் டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறதுனால இது எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் எது டிஸ்டிங்க்டோ அதை மட்டும் நம்ம வந்து ரெஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் தி எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் தி சப்செட்ஸ் ஹியர். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். we have the same template here. Press current path start limit. லிமிட்னா என்னன்னா, நான் வந்து சொன்னேன் தெரியுமா, இப்போ காம்பினேஷன்ஸ் ப்ராப்ளம்ல கே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம வந்து லென்த் ஆஃப் கரண்ட் பாத் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் கேவான்னு பேஸ் கேஸ்ல போட்டாலே போதும். பட் இங்கே வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, we have like இந்த பேக் ட்ராக்கிங் ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு லிமிட்னு ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறோம். ஸோ அது வந்து 0லேருந்து இது வரைக்கும் போகும்னா 0லேருந்து லென்த் ஆஃப் நம்ஸ் பிளஸ் 1 தானே, லென்த் ஆஃப் நம்ஸ் பிளஸ் 1 3 வரைக்கும் போகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம லிமிட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த பேக் ட்ராக்கிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ அப்போதைக்கு என்ன லிமிட் இருக்குமோ அதுதான் வந்து உள்ள வந்து ப்ரெசன்ட் கே.
ஸோ இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற கரண்ட் பாத் வந்து ஈக்குவல்ஸ் டு கேவா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த ரெஸ்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ள நம்ம அப்பன் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் அவர் டெம்ப்ளேட், திஸ் இஸ் ரெடி. வில் பி ஃபில்லிங் அப் தி சாய்ஸ். ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே வில் பி ஃபில்லிங் அப் தி சாய்ஸ் ஃபார் ஐ அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட்லேருந்து லென்த் ஆஃப் நம்ஸ் வரைக்கும் வில் பி ஃபில்லிங். கரண்ட் பாத்துக்குள்ள நம்ஸ்லேருந்து ஒன்று பிக் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். i+1 இன்சர்ட் பண்ணுவோம். ஏன்னா திருப்பி இதே இடத்துக்கே நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ தட் i+1 இங்கே சேஞ்ச் ஆகிட்டா ஸ்டார்ட்டும் அப்டேட் ஆயிரும். ரெண்டாவது வாட்டி உள்ள வந்து பார்க்குறப்போ ஸ்டார்ட் அப்டேட் ஆகிடும். அதுக்காக நம்ம வெளியில லிமிட்னு ஒன்று பாஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து உள்ள நமக்கு எப்போதும் வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற கரண்ட் பாத்தோட லென்த் வந்து ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஆகுதோ அப்போ வந்து ரெஸ்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ள வில் பி அப்பண்டிங் தி கரண்ட் பாத். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் an exhaustive list of all the subsets here. இதை ரன் பண்ணா வில் பி ஹேவிங் தி subsets here. So let's run this one. ஸோ இது பாஸ் ஆயிருச்சு. ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ 10 பேர் லீவ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரிஞ்ச். சரி, பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. யா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க போட்டிருக்க ப்ராப்ளம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஆஃப் 1, இஸ் தட் பாசிபிள்? அரே ஆஃப் 1s 1,2 ஜஸ்ட் ஒன் அரே ஆஃப் 1,2ல நீங்க அந்த கோட் போட்டிருக்கீங்க. அந்த நடு இருக்க பாட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இஃப் இட்ஸ் பாசிபிள் could you like show it a step by step thing? எந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவலி சப்செட்ஸா இல்ல காம்பினேஷன்ஸா? ஓகே ஓகே ஓகே. இதுல like you had written our choice, right? That part below the comment of our choice. The code below this. இதுல இதுல 1,2ங்கிற ஒரு அரேல எப்படி வந்து இந்த ஃபார் லூப் வந்து வேலை செய்யும்னு சொல்லுவீங்களா? So you want me to like dry run for this test case? Yep. Okay, so we have 1,2 here. Okay, we have 1,2 here. இதுல வந்து we have to generate a list of subsets. இதோட tentative answer என்னன்னா we have empty subset, we have 1, we have 2, we have 1,2. இதுதான் வந்து நம்மளோட desired result, ரைட்டா? Yeah, does this make sense? Yep. Okay. So இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா you could differentiate between the length of all the subsets. So இங்க வந்து we have length 0, இங்க வந்து we have the length 1, இங்க வந்து we have the length, இங்கேயும் length 1 தான், இங்க வந்து we have the length 2. So this is basically a for loop. நம்ம 0ல இருந்து 2 வரைக்கும் ஒரு for loopல போறோம். 0, 1, 2. ஸோ அதுதான் வந்து இந்த for loop. எது வரைக்கும் ஒரு சப்செட்டை ஜென்ரேட் பண்ணணுங்கிற லிமிட்டை ஜென்ரேட் பண்றது தான் வந்து இந்த for loop. ஸோ does this make sense as of now? Yeah, so far good. Okay. So just ignore this part. இப்போ ஏதாவது none ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அதுக்கு தான் இது பண்ணேன். ஸோ just ignore this part. We have this backtracking function here. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா லைக் பேசிக்கலி ஸ்டார்ட் வந்து இங்க தேர்ட் பேராமீட்டர் ஸ்டார்ட் இல்லையா, ஸோ அதை வந்து 0லேருந்து தான் எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நம்ஸ் வந்து 1, 2 இல்லையா, ஸோ நம்ம இப்போ இனிஷியலா நம்ம இங்க 0 அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம பிக் பண்ண வேண்டிய நம்ஸ் வந்து 0லேருந்து லென்த் ஆஃப் நம்ஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ அதில் வந்து லெட்ஸே இப்போதைக்கு இப்போ 1 பிக் பண்ணுறோம்.
ஏன்னா இப்போ ஐ வந்து 0ல தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 பிக் பண்றோம். அதை எடுத்து கரண்ட் பாத்துக்குள்ள போடுறோம். Let's say our current limit is 1 as well. ஸோ இதை வந்து கரண்ட் பாத்துக்குள்ள நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டு I plus 1, let's come to that later. Limit will still remain at 1. நம்ம உள்ள போய் பார்க்குறப்போ length of current path, அதாவது அதோட length which is 1 equals to the current limit which is also 1. ஸோ res வந்து ஒரு empty array இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்குள்ள will be adding this current path. ஸோ res இந்த மாதிரி ஆகிரும். அப்புறம் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் பண்றதுனால திருப்பி இது நம்ம இந்த இடத்துக்கே வந்துடும். ஆல்ரைட், லைக் இப்போ வந்து 1ல வந்து we have completed it successfully. now start வந்து நம்ம I+1 போட்டனால 2 ஆகிரும்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ வந்து we are starting from 2. இப்போ வந்து கரண்ட் பாத்ல 2 அப்படின்னு உள்ள போடுறோம். our limit is still 1. ஸோ இங்கே வந்து 2 அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் லிமிட் வந்து ஸ்டில் 1ஆ தான் இருக்கும். உள்ள போய் பார்த்தோன்னே கரண்ட் பாத்தோட லென்த் 1ஆ இருக்கு. ஸோ வந்து ரெஸ்ஸோட நம்ம கையில் இருக்கிற கரண்ட் பார்த்து ஆட் பண்ணிப்போம். அப்படின்னு இங்கே 2 ஆட் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிரும். ஓகே, the thing for limit is equal to 1 is done. now இங்கே திரும்பி வந்து we have limit 1 is done. now we have our length 2, sorry, limit 2. yeah, you had said that இந்த சப்செட்ல இருக்கும்போது ஒரு எம்டி சப்செட் வரும்னு சொன்னீங்கல்ல, லென்த் 0ன்ட்டு. yeah. அது எப்போ வரும்? நீங்க ஸ்டார்டிங்லேயே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, அப்புறம் 2க்கு போகும், 3க்கு போகும். எப்போ அந்த 0ங்கிற இதுக்கு வரும்? அது எப்போ வரும்னா, ஆக்சுவலா அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டேன். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா just append this empty subset to the final answer. Does this line make sense? Actually, this will be returning something. Actually, this will be return. Okay, let me just print. Wait a minute. ஸோ நம்ம லிமிட் வந்து 0. லிமிட் 0 இருக்கிறப்ப நன் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம கிட்ட ஏதோ ஒன்று ரிட்டர்ன் ஆகுதுன்னா கையில் இருக்கிற டெம்பை வந்து இந்த எல்லுங்கிற எம்டி லிஸ்டோட காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா, லைக் லெட்ஸ் சே நன் மாதிரி தான் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா, just comprehend an empty list to the L. லைக் இது புரியுதா? ஓகே ஓகே. பேசிக்கலி இது பார்த்தேனாலே உனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் லிமிட் 0 வந்து ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆகாது. லிமிட் 1க்கு வந்து we have 1 2 and 3. ஓகே ஓகே ஓகே. லிமிட் 2க்கு வந்து யா ஓகே, ஸ்டார்டிங்லயே அந்த ரேஞ்சில இருந்து 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த இது வருது. ரைட் யா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் a lot. So yeah, I guess that's pretty much done for the subsets. பேசிக்கலா இந்த டெம்ப்ளேட்டோட மல்டிபிள் வேரியன்ஸ் தான் வந்து பேக் ட்ராக்கிங்ல கேட்பாங்க. இதை மெமோரைஸ் பண்றதும் வந்து இட்ஸ் குவைட் சிம்பிள். லெட்ஸ் சே யூஆர் ஜஸ்ட் அ ஸ்டெப் அவே ஃப்ரம் டைனமிக் ப்ரோக்ராமிங் கூட சொல்லலாம் இஃப் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ் டெம்ப்ளேட். there's one more problem called combination sum, but since we promise like 1 hour session தான் இருக்கணுங்கிறதுனால like is it okay if I do this problem as well, or நம்ம ஸ்ட்ரைட்டா how to use lead code or interview specific-ஆ எப்படி பார்க்கறது அதுக்கு போயிடலாமா? You guys can answer. What about deleting duplicates? எந்த ப்ராப்ளம்ல சப்செட்ஸ்லயா? ஓகே,
அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். நம்ம பவுண்டரிஸை வந்து குறைச்சிட்டே வரோம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் வந்து 0ல இருக்கா, இங்கே வந்து 0 அப்படின்னு பாஸ் பண்ணுறோமா உள்ள, இங்கே வரப்போ 0 தான் இருக்கும், இங்கேயும் 0ல தான் இருக்கும். ஸோ நம்ம 0லேருந்து நம்ஸோட எண்டு வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் i+1ன்னு மாற்றிடுறோம் 0வை. அதாவது கரண்ட்டாக நான் ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நம்பரை நான் திருப்பி ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட பவுண்டரியை நான் ஸ்லைடு பண்ணுறேன். லெட்ஸே என்கிட்ட இந்த 3 நம்பர்ஸ் இருக்கு. கரண்ட் பாத்தில் நான் 1 அப்படின்னு போட்டேன். இப்போ வந்து எனக்கு திரும்பி 1 வந்து நான் கரண்ட் பாத்துக்குள்ள போடக்கூடாது அப்படின்னா 1ஓட இண்டெக்ஸ் என்ன, 0 தானே. ஸோ 0+1லேருந்து தான் நீ நெக்ஸ்ட் டைம் உள்ள போகிறப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக i+1ன்னு மாத்திடுறேன். அதாவது மை i is 0. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்றப்போ 1லேருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அதை உள்ள பாஸ் பண்ணி ஸ்டார்ட்டை அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ இங்க ஸ்டார்ட் வந்து என்னவா இருக்கும்? It will start with 1, right? Right, yeah, right. Actually, that's brilliant because இப்போ வந்து you're able to track how backtracking works now. I guess dynamic programming wouldn't be kind of a weight to you. Yeah, that's right. So இப்போ வந்து start 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். So I could only pick a value from 2 or 3. So இப்போ வந்து let's say I'll pick from 2. இப்போ வந்து my index is at or I is at 1. இப்போ நான் திருப்பி 2 போடக்கூடாது, கரெக்டா? டூப்ளிகேட்ஸே இருக்கக்கூடாது, கரெக்டா? அதுக்காக நான் திருப்பி i+1 அப்படின்னு போட்டுருவேன். ஸோ இப்போ நான் 2லேருந்தும் எடுக்க முடியாது, 1லேருந்தும் எடுக்க முடியாது, 3 மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ எப்படி சொல்ல, அந்த பவுண்டரிஸை குறைச்சிக்கிட்டே வருவீங்க டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. மேபி திஸ் இஸ் டூ மச் ஸ்கோப், பட் நீங்கள் ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூர் ஏபிள் டு ஜென்ரேட் ஹவு பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம் ஒர்க்ஸ், எப்படி ஒரு ரெக்கர்ஷனுக்குள்ளே போய் திருப்பி அது பேக் ட்ராக் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வருதுன்னு இந்த பேசிக் நியூரல் நெட்வொர்க் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சுனாலே அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஈவன் என் செகண்ட் இயரில் ஒரு என் குயின்ஸ் ப்ராப்ளம்லாம் கொடுத்தாலே நான் வந்து ஐ ஹோப் யூ கைஸ் நோ வாட் என் குயின்ஸ் ப்ராப்ளம் இஸ். இது கூட இருக்கும்னு நினைக்கிறேன். யா, இது ஹார்ட் கொஷின், பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். என் குயின்ஸ் ப்ராப்ளம் யோசிச்சாலே இது வந்து ஹியூமன்லி பாசிபிள் டு திங்க் ஆன்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஒன்ஸ் ஐ எம் ஏபிள் டு கெட் தி grasp of how backtracking template works, like இது ஈஸி கொஷின் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஹவு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அண்ட் யா, someone has something, I guess. Yeah, for the subsets question, you consider that nums is a sorted array, right? Right, yeah. Okay. So do we have time? Like someone from office bearers, time irka, or shall I go to the like non-programming part of the webinar? Yes, no problem. Okay. So இதான் template. We have a choice, we have constraints, we have goals. அதை ஃபில்அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ரெக்கர்ஷனில் வந்து நான் முன்னாடி சொன்னது we have பேஸ் கேஸ் அண்ட் ரெக்கர்சிவ் கேஸ், அது மட்டும்தான். இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் ஆல், கம்ப்யூட்டர்னு போட்டிருக்கேன், கம்ப்யூட் ஆல் பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், சப்செட்ஸ், கிரியேட் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட், கிரியேட் அன் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், இந்த மாதிரிலாம் கேட்டால், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கீவேர்டு இருந்துச்சுனாலே இட் மீன்ஸ் இட்ஸ் அ பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை நான் சொன்ன அந்த 2 டெம்ப்ளேட், ரெக்கர்ஷன் டெம்ப்ளேட் அண்ட் பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த லீட் கோட் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வில் பி கெட்டிங் லைக் கிரேட் ஹேண்ட்ஸ் ஆன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம்ஸ். இது வந்து நான்
I'll send this one on Discord and other fast groups. Yeah, I guess that's it. So Q&A, we can have the Q&A session now. நாளைக்கு வந்து இதே டைமுக்கு 5 to 6க்கு I have this dynamic programming webinar. ஸோ அதில் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், எப்படி மெமோரைசேஷன் பண்ணுறது, எப்படி டேபுலேஷன் பண்ணுறது, அண்ட் பேசிக் டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யா, லெட்ஸ் கோ டு தி Q&A. ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு ஜென்ரலாக டவுட் இருந்துச்சுன்னா கூட கேட்கலாம். இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக how do you use current path without resetting it? நம்ம வந்து கரண்ட் பாத்துக்குள்ள அப் அண்ட் பண்ணல, கரண்ட் பாத்துக்குள்ள காம்ப்ரிஹெண்ட் தான் பண்றோம். காம்ப்ரிஹெண்ட்னா எப்படி? அப் அண்ட் பண்ணாதான் அது வந்து மெமரியில ஸ்டோர் ஆகிக்கும். காம்ப்ரிஹெண்ட் பண்ணா அதோட அதோட லைஃப் டைம் வந்து அந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் தான். அது பேஸ் கேஸ் போய் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த கரண்ட் பாத் திருப்பி அதுவே ரீசெட் ஆகிக்கும். புரியுதா? காம்ப்ரிஹெண்ட்னா என்னன்னா, I'll give you an example. Current path dot append one கொடுத்து நாட் பிரிண்ட் பட் கரண்ட் பாத் டாட் அப்பண்ட்னு கொடுத்தா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணிட்டு அது பேஸ் கேஸ் போய் ஹிட் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறப்பையும் உங்களுக்கு அதே கரண்ட் பாத் தான் இருக்கும். லைக் ஏன்னா அது மெமரியோட ஆட் ஆயிருச்சு. பட் நீங்க காம்ப்ரிஹெண்ட் பண்றீங்க அப்படின்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வேணா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அனுப்புறீங்க. நீங்க மெமரிக்குள்ள அதை வந்து அனுப்பல. அந்த ஃபங்க்ஷன் போய் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பி ரீசெட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் எரர் அடிக்கிற இடமும் இந்த இடம் தான். நிறைய பேர் வந்து அப்பண்ட் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. ஸோ என்ன திரும்பி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு காம்ப்ரிஹெண்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பண்டிங் அண்ட் காம்ப்ரிஹெண்டிங். ஸோ இதுதான் ஐ கெஸ் தட்ஸ் தி டவுட். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Yeah, I didn't give a heads up initially. Advanced data structures and recursion எடுக்கிறீங்களேன்னு கேட்கலாம். பிகாஸ் ஜஸ்ட் தாட் கிராஃப்லாம் வந்து டூ மச் ஸ்கோப் ஃபார் இன்டர்ன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் ஃபுல் டைம் இன்டர்வியூஸ் ஆஸ் வெல். லைக் எங்கள் பேட்சுக்கும் சொல்கிறேன், 5th இயர்ஸ்க்குமே கூட ஐ திங்க் கிராஃப் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். ஸோ அது பேசிக்கலாக டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஐ தாட் லைக் ரெக்கர்ஷன், பேக் ட்ராக்கிங், டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து டூ மச் ஸ்கோப். நான் பார்க்குற கம்பெனிஸ்லாம் வந்து இப்போது டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால ஐ தாட் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் வித் ரெக்கர்ஷன், இந்த பேக் ட்ராக்கிங் அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜஸ்ட் ஒரு ஒரு கிரிப் மாதிரி பிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணினா I'll be getting கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவிங் மை அல்காரிதம் ஸ்கில்ஸ்னா கூட ஓகே தான். இப்போ ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெக்கர்ஷன்னா என்ன, பேக் ட்ராக்கிங்னா என்ன, டிபினா என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் லீட் கோடு போய் சால்வ் பண்ணி I'll be able to doனா கூட ஓகே தான். டோட்டலி ஃபைன். ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா we can end the session. நாளைக்கு வந்து இதே மாதிரி டிபி செஷன் இருக்கு. ஸோ do try to attend that as well. And if you guys have any doubt, you can contact me on LinkedIn. I'll drop the link on chat. அங்கே கூட வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். யாரோ அன்மியூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, we'll end the session. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் லிங்க்டின்ல கேட்டுக்கலாம். தேங்க்யூ. அண்ணா 1 minute ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மட்டும்ண்ணா. ஓகே.
Great evening, Makkale. This is Meenu Priya, Sergeant at Arms in GFG. Guess so, it was a fantabulous evening for all of us. We all work, but we suffer in implementation. Webinars are there for this, guys. There is a saying, shoot for the moon. If you miss, you'll land among the stars. From today, let's all shoot our knowledge. Let's all code our thoughts. Let's all hope to land on the moon. Today's topic were recursion and backtracking, lead code pattern, which gave us deep thinking and coding knowledge. I would thank all the participants who made up to the webinar. Thanks, Makkale. Today was possible only because of you guys. We wish your valuable presence for tomorrow. Generate this webinar among your mates and drag them to tomorrow's wonderful event. On behalf of Geeks for Geeks and Fast Club, I thank Sai Adashanna for this beautiful day. Thank you, Anna.